குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முருகப்பெருமான் அருள்கிற ஒவ்வொரு ஆலயத்திலும் எப்படியெல்லாம் இந்த தைப்பூச திருவிழா களை கட்டி காணப்படுகிறது என்பதை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ முத்துமலை முருகன் என்று சொல்லப்படக்கூடிய சேலம் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலத்தின் ஒரு பறவை காட்சியை தற்போது நாம் தரிசித்தோம். எப்படி மலேசியாவிலே 10 மலையிலே முருகப்பெருமான் காணப்படுகிறாரோ அதே போன்ற மிக உயரமான திருவடிவம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. மிக சமீப காலத்திலே இந்த ஆலயமானது கட்டுமானம் கண்டாலுமே இந்த தைப்பூச தினத்தன்று திரளான பக்தர்கள் இந்த மலைக்கு மேலே அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தை தரிசிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே பல ஊர்களிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இன்றைய தினம் கோலாகலம் பூணுகிறார். அந்த கோலாகலத்திலே தன்னை தரிசிக்க வருகின்ற திரளான பக்தர்களுக்கு முருகப்பெருமான் தனது இன்னருளையும் வழங்கி வருகிறார். இன்றைய தினம் காவடிகள் சுமந்து முடிகாணிக்கை செலுத்தி நேர்த்திக்கடன்களை செலுத்தி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு திருத்தலங்களிலும் முருகனுடைய அருளை பெற்று வருகிறார்கள். இதோ பழனியம்பதியிலே அந்த தேரோட்ட வைபவத்தை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தேரோட்டம் என்பது எந்த அளவுக்கு சிறப்பு என்பதை பார்த்தோம். இந்த தேரானது கடந்து சென்ற பின்னால் அந்த தேரின் சக்கரங்கள் பதிந்த சாலையை தொட்டு வணங்குவது இன்றைக்கும் கிராமங்களில் ஒரு வழக்கம். காஞ்சிபுரத்திலே குமரக்கோட்டம் அற்புதமான திருத்தலம். கச்சியப்ப சிவாச்சாரியார் தொடர்புடைய திருத்தலம். இந்த திருத்தலத்தை பாம்பன் சுவாமிகளும் தரிசித்திருக்கிறார்கள். இந்த திருத்தலத்திலே தைப்பூச வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிற காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரளான பக்தர்கள் வரிசையிலே வந்து அந்த முருகப்பெருமானை தரிசிக்கிறார்கள். இன்றைய தினம் அந்த முருகப்பெருமான் திருச்சந்நிதியிலே பூப்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதோ அழகு குத்துகிற ஒரு காட்சியையும் தற்போது நாம் தரிசிக்கிறோம். எப்பேற்பட்ட சிரமத்துடன் அந்த அழகானது இந்த பக்தரின் நாவில் குத்தப்படுகிறது பார்த்தீர்களா? ஒரு துளி இரத்தமாவது வெளியே வந்ததை பார்த்தீர்களா? அதுதான் பக்தியின் சிறப்பு. அதாவது முருகப்பெருமானை நம்பி அழகு குத்துக் கொள்கிற போது அந்த முருகப்பெருமான் எந்த விதமான துயரும் இல்லாமல் பக்தரை காப்பாற்றுவார் என்பது இதற்கு ஒரு சான்று. ஒரு சாதாரணமான ஊசி நம்மை குத்திவிட்டாலே, ஒரு கல் குத்திவிட்டாலே இரத்தம் வருகின்ற காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அழகு குத்துகிற போது எந்த விதமான வலியும் வேதனையும் இருக்காது. இதோ அலங்கரிக்கப்பட்ட அந்த குமரக்கோட்டை குமரக்கடவுள் பாம்பன் சுவாமிகள் தரிசித்த, கச்சியப்ப சிவாச்சாரியார் தரிசித்த, இன்னும் ஏழைய மகான்கள் தரிசித்த அந்த குமரக்கடவுளுக்கு அற்புதமான ஒரு ஆரத்தி திருக்காட்சி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த முருகப்பெருமானை நாமெல்லாம் உளமாற முருகப்பெருமான் நாமங்களை சொல்லி தரிசிப்போம். இதோ அந்த ஆலயத்தின் பிரகாரங்களில் முருகப்பெருமான் வலம் வருகின்ற காட்சிகளை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமான் எங்கெங்கு குடிகொண்டாலும் முருகா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்கிற நாமத்தை சொன்னாலே அந்த முருகப்பெருமான் ஆகப்பட்டவன் நாமம் சொன்ன பக்தனதை காப்பாற்ற முருகப்பெருமான் இறங்கி வந்து விடுவார். இதோ குமரக்கோட்டம் காஞ்சிபுரத்திலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம். காஞ்சியில் காமாட்சியும் ஏகாம்பரேஸ்வரரும் வரதராஜ பெருமாளும் குடிகொண்டிருக்கிறார்கள். இந்த திருத்தலத்திலே குமரக்கோட்டம் என்பது முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு தனித்துவமான ஆலயம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.